Hi, this is Riyas. இது PARAMEDICOGENISIS. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு வடிவேல ஒரு டைலாக் சொல்லுவார். அது மாதிரி அனஸ்தீஷியாவை பொறுத்தவரையும் நம்ம அதை பிளான் பண்ணி தான் பண்ணணும். அப்படி அனஸ்தீஷியா கொடுக்கறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய அந்த பிளானிங் ப்ராசஸ் அப்படி தான் இன்றைக்கி இதை பார்க்க போகிறோம். அந்த பிளானிங் ப்ராசஸ் பேர் தான் ப்ரீ அனஸ்தீஷியா அசஸ்மெண்ட். இந்த ப்ரீ அனஸ்தீசியா அசஸ்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் லேட்ஸ் இன்ட்ரோ. இந்த ப்ரீ அனஸ்தீசியா அசஸ்மெண்ட் அதை பொறுத்தவரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேஷண்ட் சர்ஜரிக்கு அனஸ்தீசியாவுக்கு ஃபிட்டாக இல்லை அன்ஃபிட்டாக அப்படின்னு அவங்கள அசஸ் பண்ணி அவங்கள ஃபிட்டாக அன்ஃபிட்டாக அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த ப்ரீ அனஸ்தீசியா அசஸ்மெண்ட். அதாவது இவன் அதுக்கு சரிப்பட்டு வருவானா மாட்டானா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த ப்ரீ அனஸ்தீசியா அசஸ்மெண்ட். ஸோ இந்த ப்ரீ அனஸ்தீசியா அசஸ்மெண்ட்டோட பிரைமரி கோல் என்ன அப்படின்னா ரிஸ்க் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். ஆஃப் பேஷண்ட்டோட ரிஸ்க்கை நம்ம அசஸ் பண்ணி அந்த பேஷண்ட்டை அனஸ்தீஷியா கொடுக்கலாமா வேணாமா, இல்லை அப்படி கொடுத்தா எந்த வகையான அனஸ்தீஷியா கொடுக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடியது தான் ரிஸ்க் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆஃப் பேஷண்ட். ப்ளஸ் ரெடியூஸ் தி ரிஸ்க், அந்த ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கான வழியையும் நம்ம இதிலேயே பிளான் பண்ணக்கூடியது தான் இந்த ப்ரீ அனஸ்தீஷியா அசஸ்மெண்ட்டோட ஒரு பிரைமரி கோலாக இருக்குது. இந்த ப்ரீ அனஸ்தீஷியா அசஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி, பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரியை கலெக்ட் பண்ணணும். அவங்களோட ஹிஸ்ட்ரியை கலெக்ட் பண்ணணும். வரலாறு ரொம்ப முக்கியம் அமைச்சர், அது மாதிரி இங்கேயும் வரலாறு ரொம்ப முக்கியம், ஹிஸ்ட்ரி முக்கியம். ரெண்டாவது எக்ஸாமினேஷன், பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணணும். அவங்களோட ஜென்ரலாகவும் அவங்களோட ஒவ்வொரு சிஸ்டமிக் வைஸாகவும் எக்ஸாமின் பண்ணணும். மூணாவது இன்வெஸ்டிகேஷன், அவங்களுக்கு லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் எடுத்து பார்க்கணும். நாலாவது ரிஸ்க் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், இங்கே நம்மளுடைய பிரைமரி கோல் வருது. அஞ்சாவது ப்ரீ ஆப்ரேட்டிவ் ஆர்டர்ஸ், எந்த வகையான விதிமுறைகள்லாம் அவங்க சர்ஜரிக்கு முன்னே வரும் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பேஷண்ட்டுக்கு சொல்லிடணும். ஸோ இது ப்ராசஸை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பேஷண்ட்டை கரெக்டாக அசஸ் பண்ணி அவங்கள அனஸ்தீசியாவுக்கு ஃபிட்டாக அன்ஃபிட்டாக அப்படின்னு நம்மளால் கொடுக்க முடியும். ப்ரீ அனஸ்தீசியா அசஸ்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம். ஸோ பேஷண்ட்டோட எந்தெந்த ஹிஸ்ட்ரியை நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா, மேஜராக 2 ஹிஸ்ட்ரியை கலெக்ட் பண்ணணும். ஒன்று ஹிஸ்ட்ரி ஆஃப் இல்னஸ், அவங்களுக்கு என்ன மாதிரியான நோய் வந்திருக்கு அப்படிங்கிறது, ப்ளஸ் அதுக்கு எந்த வகையான மெடிக்கேஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற 2 ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியமானது. ஸோ இல்னஸை பொறுத்தவரை மேஜராக 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று அக்யூட்டு, இன்னொன்று க்ரானிக். ஸோ அக்யூட்டை பொறுத்தவரை அக்யூட் அப்படின்னா சடன் ஆன்செட்டாக இருக்கும், அந்த இல்னஸ் சடன் ஆன்செட்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட் காமனாக வரக்கூடிய அக்யூட் இல்னஸ் என்ன அப்படின்னா URI, தட் மீன்ஸ் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்களான்னு பார்க்கணும். அப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்படின்னா 6 வீக்ஸுக்கு நம்ம சர்ஜரியை போஸ்ட்போன் பண்ணலாம். ஏன் 6 வீக்ஸ் போஸ்ட்போன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த URI இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுடைய பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட், பல்மரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் மைக்ரோசிலியரி ஃபங்க்ஷன்லாம் நார்மலாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த URIயோடைய அவங்களுக்கு ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய கார்பாக்சி ஹீமோக்ளோபின் லெவலும் கம்மியாயிரும். ஸோ நம்ம இந்த 48 வீக்ஸ் 6 வீக்ஸ் நம்ம வெயிட் பண்ணுறதுனால இவங்களோட கார்பாக்சி ஹீமோக்ளோபின் லெவல் நார்மல் ஆயிரும். 48 ஹவர்ஸ்லேயே கார்பாக்சி ஹீமோக்ளோபின் லெவல் நார்மல் ஆயிரும். 4 வீக்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய மைக்ரோசிலியரி ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கும். அண்ட் 6 வீக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டோட்டல் பல்மரி ஃபங்க்ஷனே நார்மலாக இருக்கும். ஸோ அந்த டோட்டல் பல்மரி ஃபங்க்ஷனே நார்மலாக இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம 6 வீக்ஸ் பேஷண்ட்டை வித்ஹோல்ட் பண்ணுறோம், போஸ்ட்போன் பண்ணுறோம் சர்ஜரியை. ஸோ இந்த அக்யூட் இல்னஸை பொறுத்தவரை இதுதான் நம்மளுக்கு மேட்ரு. ஸோ க்ரானிக் இல்னஸை பொறுத்தவரை பொதுவாக 3 க்ரானிக் இல்னஸ் காமனாக நம்ம அடிக்கடி பார்ப்போம். ஒன்று என்ன அப்படின்னா சிஸ்டமிக் ஹைப்பர்டென்ஷன், அனதர் ஒன் டயபெட்டிக் மெலிட்டஸ் டைப் 2, மோஸ்ட் காமன் டைப் 2 அண்ட் MI. ஸோ MI ஸோ இந்த 3 விஷயங்களை பற்றி
க்ரானிக்காக இருக்குது. இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து க்ரானிக் இல்னஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இல்னஸ் எது அப்படின்னா சிஸ்டமிக் ஹைப்பர்டென்ஷன், அதாவது பிபி அதிகமாக இருக்கிறது. நம்ம அக்யூட் இல்னஸில் வந்து நம்ம சர்ஜரி வந்து போஸ்ட்போன் பண்ணணும். ஆனால் க்ரானிக் இல்னஸில் அப்படி போஸ்ட்போன் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிபியை வந்து நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். பிபி அதிகமாக இருக்குன்னு நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ண முடியாது. அப்போ நம்மளுக்கு தகுந்த மாதிரி அந்த பிபியை வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும், நம்ம கொடுக்கக்கூடிய அனஸ்தீசியாவுக்கு தகுந்த மாதிரி. அப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய பொருள் தான் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ்ஸ். ஸோ ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் தான் நம்மளுக்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ பொதுவாக இந்த 11 டைப் ஆஃப் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ்ஸ் இருக்குது. இந்த 4 ஆன்டி ஹைப்பர்டென்சிவ்ஸ் வந்து பொதுவாக நிறைய பேர் எடுத்துக்குவாங்க. இந்த 4ல் தான் நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்கும். ஸோ ஏசி இன்ஹிபிட்டர்ஸை வந்து முன்னொரு காலத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க, டிஸ்கன்டினியூ பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏஆர்பியை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணணும். எப்போ அப்படின்னா ஆன் த டே ஆஃப் சர்ஜரி. ஸோ ஆன் த டே ஆஃப் சர்ஜரியில் ஏஆர்பிஸை டிஸ்கன்டினியூ பண்ணணும். ஏசி என்ன அப்படின்னா ப்ரில்லுன்னு முடிகிறது. எனாஃப்ரில் அப்படிங்கிற ட்ரக்ஸ் எல்லாம் வந்து ப்ரில்லில் முடியுது. ஸோ அந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏஆர்பிஸ் அப்படிங்கிறது சார்டன்ஸில் முடியும். லோ சார்டன், இர்மி சார்டன், டெல்மி சார்டன், சார்டன்னு முடியக்கூடிய சஃபிக்ஸை சார்டன் முடியக்கூடிய ட்ரக்ஸ்லாம் ஏஆர்பிஸ். ஆஞ்சியோடென்சின் ரிசெப்டார் பிளாக்கர், ஏசினா ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் பிளாக்கர்ஸ். அடுத்து டையூரிட்டிக்ஸையும் வந்து வித் ஹோல்டு பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸப்ட் சிசிஎஃப் வித் ஹோல்டு, எக்ஸப்ட் சிசிஎஃப் அதாவது கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் இருக்கிற பேஷண்ட்டை தவிர. பீட்டா பிளாக்கர்ஸை பொறுத்தவரை பேஷண்ட் ஏற்கனவே பீட்டா பிளாக்கர்ஸில் இருந்தாங்க அப்படின்னா அந்த பீட்டா பிளாக்கர்ஸை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சர்ஜரி எப்போ ஸ்டாப் பண்ண தேவையில்லை. இப்போ இல்லை பேஷண்ட் பீட்டா பிளாக்கரில் இல்லை, அவங்களுக்கு பீட்டா பிளாக்கர் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. நீட் டு ஸ்டார்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா பீட்டா பிளாக்கர்ஸ் போட்டால் தான் அவங்களுடைய பிபி வந்து ஆப்டிமைஸ் ஆகுது அப்படின்னா 7 days பிஃபோரே நம்ம வந்து இந்த பீட்டா பிளாக்கர்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பீட்டா பிளாக்கரை பொறுத்தவரை இதுதான் கன்சர்ன். ஸோ க்ரானிக் இல்னஸில் சிஸ்டமிக் ஹைப்பர்டென்ஷன் பற்றி பார்த்தோம். ஸோ பிபி அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்மளுக்கு அனஸ்தீசியா கொடுக்க முடியாது. அப்போ அந்த பிபியை வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். அப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம உதவக்கூடிய ட்ரக்ஸ் வந்து ஆன்டி ஹைப்பர்டென்சிவ்ஸ். அந்த ஆன்டி ஹைப்பர்டென்சிவில் நம்ம ஏசி இன்ஹிபிட்டர்ஸை வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏஆர்பி டையூரிட்டிக்ஸையும் ஏஆர்பிஸையும் ஆன் த டே ஆஃப் சர்ஜரி வந்து நம்ம வித் ஹோல்ட் பண்ணிடணும். டையூரிட்டிக்ஸை பொறுத்தவரை இப்படி வித் ஹோல்டு பண்ணுறது சிசிஎஃபாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பேஷண்ட் கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த டையூரிட்டிக்ஸை வந்து நம்ம வித் ஹோல்ட் பண்ணக்கூடாது, கண்டினியூ பண்ணிக்கணும். பீட்டா பிளாக்கர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை வந்து அவங்க கண்டினியூ பண்ணிக்க சொல்லிக்கணும். பீட்டா பிளாக்கர்ஸ் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு திருப்பியும் பீட்டா பிளாக்கர்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ண வேணாம். இல்லை பீட்டா பிளாக்கர்ஸ் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா 7 days பிஃபோரே பீட்டா பிளாக்கர்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய பிபியை வந்து கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுக்கணும். க்ரானிக் இல்னஸில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டிசீஸ் டயபெட்டிக் மெல்டஸ். பேஷண்ட் வந்து ஒரு டயபெட்டிக்கோடு வராங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு 3 கொஸ்டின் நம்ம வந்து கேட்கணும். ஃபஸ்ட்டு டியூரேஷன், எவ்வளோ நாளாக டயபெட்டிக் இருக்குது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு லாங் ஸ்டாண்டிங்காக டயபெட்டிக் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மைக்ரோ அண்ட் மேக்ரோ வாஸ்குலர் சேஞ்சஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டியூரேஷன் நம்ம கேட்டுக்கிறோம். அப்புறம் கண்ட்ரோல்டாக இருக்கா அப்படின்னு கேட்கணும். அப்படி கண்ட்ரோல்டாக இருந்துச்சு அப்படின்னா எது மூலமாக கண்ட்ரோலாக இருக்குது, டயட் மூலமாக இல்லை ஓஹெச்ஏ அப்படின்னா ஓரல் ஹைப்போகிளைசிமிக் ஏஜென்ட்ஸ் எடுத்துக்கிறது மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்கணும். இல்லை அப்படின்னா இன்சுலின் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அப்படி கண்ட்ரோல் பண்ணல, அவங்க வந்து டயபெட்டிக் இருக்குது, அவங்க இர்ரெகுலராக தான் செக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த HbA1c அப்படிங்கிற டெஸ்ட் எடுக்கணும். இந்த HbA1c என்ன பண்ணோம் அப்படின்னா 6 monthக்குள்ள குளுக்கோஸோட ரிப்போர்ட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். நம்மளுடைய சர்ஜரிக்கான டார்கெட் லெவல் ஆஃப் சுகர் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 140 to 180 mg/dl. இதுதான் நம்மளுடைய டார்கெட். ஸோ இந்த நம்ம வந்து கொண்டு வந்துடணும். கொண்டு வரப்போ நம்ம வந்து இந்த ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஓஹெச்ஏஸ், ஓரல் ஹைப்போகிளைசிமிக் ஏஜென்ட் ஒரு பேஷண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா வர்ற சர்ஜரி மைனர் சர்ஜரியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓஹெச்ஏஸை ஆன் த டே ஆஃப் சர்ஜரியில் வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஓடிஎஸ் அப்படிங்கிறது ஆன் த டே ஆஃப் சர்ஜரி, அங்கே இப்போ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இல்லை மேஜர் சர்ஜரி, பெரிய சர்ஜரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அப்போ ஹைப்போகிளைசிமிக் கண்ட்ரோல் கொண்டு வரணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி 5 daysக்கு முன்னாடியே அந்த ஓஹெச்ஏஸ் எல்லாத்தையும் என்ன மாற்றணும் அப்படின்னா இன்சுலின்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இன்சுலினாக சேஞ்ச் பண்ணிக்கணும் மேஜர் சர்ஜரியாக இருந்துச்சு அப்படின்னா. இல்லை பேஷண்ட் ஆல்ரெடி ஆன் இன்சுலின்ல இருக்குது, இப்போ என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இன்சுலின்லேயே 3 types ஆஃப் இன்சுலின் இருக்குது. ஒன்று வந்து லாங் ஆக்டிங், இன்னொன்று இன்டர்மீடியட் ஆக்டிங், அடுத்து வந்து ஷார்ட் ஆக்டிங். ஸோ லாங் ஆக்டிங் இன்சுலின் இருந்துச்சு அப்படின்னா டே பிஃபோர் சர்ஜரி
அதாவது நாளைக்கு சர்ஜரினா இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா 80% ஆஃப் யூஸ்வல் டோஸ். அவங்க எப்போவுமே போடக்கூடிய யூஸ்வல் டோஸில் 80% மட்டும் போட்டால் போதும். ஆன் த டே ஆஃப் சர்ஜரியிலையும் அதே மாதிரி 80% ஆஃப் யூஸ்வல் டோஸ். எப்போ அப்படின்னா லாங் ஆக்டிங் இன்சுலின் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா. இதுவே இன்டர்மீடியட் ஆக்டிங் இன்சுலின் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா டே பிஃபோர் சர்ஜரியில் 80% ஆஃப் யூஸ்வல் டோஸ் போடணும். ஆன் த டே ஆஃப் சர்ஜரியில் நம்ம வந்து சுகர் செக் பண்ணணும். சுகர் வந்து மோர் தென் 120 இருந்துச்சு அப்படின்னா 50% ஆஃப் யூஸ்வல் டோஸ். எவ்வளோ யூஸ்வல் டோஸ் போடுறாங்க அப்படின்னா அதுலேருந்து 50% மட்டும் போட்டால் போதும். எப்போ அப்படின்னா ஆன் த டே ஆஃப் சர்ஜரியில் இன்டர்மீடியட் ஆக்டிங் இன்சுலின் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா. இல்லை சுகர் லெஸ் தென் 120 தான் இருக்குது அப்படின்னா அப்போ எந்த வகையான இன்சுலின் போட வேணாம். ஏன்னா ஏற்கனவே சுகர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்சுலின் போட்டால் மேற்கொண்டு கம்மியாயிரும். அடுத்து ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின் தான் எடுத்துக்கிறாங்க. அப்படி ஷார்ட் ஆக்டிங் எஸ்சி அப்படின்னு போட்டுருக்கீங்களா, ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின் தான் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா டே பிஃபோர் சர்ஜரியில் அவங்களோட யூஸ்வல் டோஸை எடுத்துக்கலாம். ஆன் த டே ஆஃப் சர்ஜரியில் வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம், இன்சுலின் போட வேணாம். ஓகேவா? ஸோ இதுதான் இன்சுலின் ரெஜிமெண்ட். இன்சுலின் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குடைய ஹைப்போகிளைசமிக் கண்ட்ரோல் இதுதான். அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிக் இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம இன்ட்ராபரேட்டிவாக வந்து சிபிஜி வந்து ஹவர்லி ஒன்ஸ் செக் பண்ணுற மூலமாக நம்ம கிளைசமிக் கண்ட்ரோலை நம்ம கொண்டு வரலாம். ஸோ டயபெட்டிக்கோட வந்த பேஷண்ட்டுக்கு நம்ம இந்த மாதிரியான கேள்வி கேட்டு இந்த மாதிரியான ஒரு ஆப்டிமேஷன் பண்ணுறது மூலமாக வந்து டயபெட்டிக்கையும் நம்ம வந்து அசஸ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன். ஒரு பேஷண்ட் வந்து மயோகார்டியல் இன்ஃபெக்ஷனோட ஒரு ஹிஸ்ட்ரியோட வந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள்ட்ட டியூரேஷன் கேட்கணும். எவ்வளோ நாளுக்கு முன்னாடி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு டியூரேஷன் கேட்கணும். அடுத்து இன்டர்வென்ஷன் எதுவும் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது ஸ்டெண்ட் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத 2 கொஸ்டின் நம்ம வந்து கொஸ்டின் பண்ணணும் அந்த பேஷண்ட்டை. ஃபஸ்ட்டு பேஷண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எம்ஐ வந்து எந்த ஒரு இன்டர்வென்ஷனும் பண்ணல, நான் டேப்லெட் கொடுத்தே சரியாயிடுச்சு அப்படின்னா கோ அஹெட், நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சர்ஜரியை நம்ம வந்து அசஸ்மெண்ட் விட்டு கொடுத்துடலாம். இல்லை 1 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து இன்னொரு பேஷண்ட் வந்து சொல்கிறாங்க 1 வீக்ஸ் முன்னாடி தான் வந்துச்சு, எந்த இன்டர்வென்ஷன் பண்ணலை, சரியாயிடுச்சு அப்படிங்கிறப்ப நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஏன் அப்படின்னா டியூரேஷன் த மேட்டர். 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நம்மளுக்கு எம்ஐ வந்திருக்கு, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 1 வீக் முன்னாடி வந்துச்சுன்னா பிரச்சனை. அப்போ டியூரேஷன் எவ்வளோ இருந்தால் நம்ம பண்ணலாம் அப்படின்னா 60 days, அதாவது 2 months நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஈவன் எலக்டிவ் நான் கார்டியாக் சர்ஜரியாக இருந்தால் கூட, வித்தவுட் எனி இன்டர்வென்ஷனாக இருந்தால் கூட, இன்டர்வென்ஷன் எதுவும் வைக்கல, எலக்டிவ் நான் கார்டியாக் சர்ஜரியாக இருந்தால் கூட நம்ம 60 days வந்து வெயிட் பண்ணணும். எம்ஐ இருந்துச்சு அப்படின்னா, அக்யூட் எம்ஐ நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு வெயிட் 60 days. இல்லை இன்டர்வென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த வகையான இன்டர்வென்ஷன் அப்படி பார்க்கணும். ஸோ பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னா 14 days வந்து வெயிட் பண்ணணும். இல்லை பேர் மெட்டாலிக் ஸ்டென்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா 30 to 60 days, அதாவது 1 to 2 months வந்து வெயிட் பண்ணணும். இல்லை ட்ரக் எல்யூட்டிங் ஸ்டென்ட், அந்த ஸ்டென்ட்லேயே வந்து ட்ரக்ஸ் எல்யூட் பண்ணுற மாதிரியான ஸ்டென்ட் வச்சுருக்காங்க, சிரோலிமஸ் அப்படிங்கிற சில ட்ரக்ஸ் வந்து எல்யூட் பண்ணுமா. ஸோ இந்த மாதிரியான ஸ்டென்ட்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா 12 months வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இந்த விஷயத்தை வச்சு நம்ம வந்து மயோகார்டியல் இன்ஃபெக்ஷனை வந்து அசஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அவங்களோட டியூரேஷன் கேட்கணும், இன்டர்வென்ஷன் கேட்கணும். டியூரேஷன்னா நம்ம 60 days வெயிட் பண்ணணும். இன்டர்வென்ஷன் எதுவும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எந்த டைப் ஆஃப் இன்டர்வென்ஷன், எந்த டைப் ஆஃப் ஸ்டெண்ட் வச்சுருக்காங்க அதை பொறுத்து நம்ம வந்து இந்த டைம் டியூரேஷனில் வந்து நம்ம வெயிட் பண்ணி சர்ஜரிக்கு அசஸ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஹிஸ்ட்ரியை மட்டும் பற்றி பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் எக்ஸாமினேஷன், ரிஸ்க் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் ப்ரீ ஆப்ரேட்டிவ் ஆர்டர்ஸை பற்றி தொடர்ந்து வரிசையாக பார்ப்போம். அண்டர்லல் சைனிங் ஆஃப் ரியாஸ்கான். இது பாராமெடிகோஜெனிசிஸ்.